வணக்கம். இது சுடர் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். சர்வதேச சமூகம் இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு இஸ்ரேல் இதுவரை செய்த குற்றங்களுக்காக அந்த நாட்டை தண்டிக்க வேண்டும் என கட்டார் பிரதமர் அல் தானி வலியுறுத்தியிருக்கின்றார். இஸ்ரேல் விவகாரத்தில் இனியும் இரட்டை நிலைப்பாடு எடுப்பதை சர்வதேச சமூகம் நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கட்டாரில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடாத்திய எதிர்பாராத தாக்குதல் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாகியது. இதனையடுத்து அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்களினுடைய அவசர உச்சி மாநாடு ஒன்றை கட்டார் ஏற்பாடு செய்தது. இந்நிலையிலேயே இஸ்ரேல் தொடர்பான சர்வதேச சமூகத்தை அல்தானி சாடியுள்ளார். இரட்டை நிலைப்பாட்டை கைவிட்டு இஸ்ரேல் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் அதை தண்டிக்க சர்வதேச சமூகம் முன்வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும், தங்களுடைய சகோதரத்துவ பாலஸ்தீனிய மக்கள் மீது தொடர்ந்து நடத்தி வரும் அழிப்பு போருக்கும் அவருடைய நிலத்திலிருந்து வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது என்பதை இஸ்ரேல் அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் அல்தானி குறிப்பிட்டுள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்படும் முயற்சிகளை சீர்குலைக்க இஸ்ரேலை அனுமதிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ முகாம் ஒன்றை தங்கள் நாட்டில் பராமரித்து வரும் கட்டார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் எகிப்துடன் இணைந்து பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் ஹமாஸ் தலைவர்களை ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் படுகொலை செய்து வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை கட்டார் ஹமாஸ் தலைவர்கள் மீது அப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுத்த இஸ்ரேல் தற்போது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளினுடைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டு வருகிறது. நடந்த உச்சி மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடக்கும் என்பது குறித்து உறுதியாக செய்யப்படும் எனவும் தகவல்கள் தற்சமயம் வெளியிடப்பட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக நாளை 16ஆம் தேதி இங்கிலாந்து செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த பயணத்தில் இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸ், ராணி கமீலா மற்றும் இளவரசர் வில்லியம், இளவரசர் மிடில்டன் ஆகியோரையும் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் டொனால்ட் ட்ரம்ப் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதில் அமெரிக்க இங்கிலாந்து இடையிலான தொழில்நுட்ப ஒப்பந்தமும் கையெழுத்தாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவுடைய விஜயம் செய்யவிருக்கும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் ஆதரவாளரான சார்லி கிர்க் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அப்படியான ஒரு தாக்குதல் டொனால்ட் ட்ரம்ப் மீது முன்னெடுக்கப்படலாம் என அஞ்சப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மன்னராக முடிசூட்டும் விழாவில் இல்லாத வகையில் பாதுகாப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. வின்ஸ்டார் கோட்டையில் 55 ட்ரோன்களுடன் காவல்துறையினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்ப் தம்பதிக்கு 2 நாட்கள் மன்னர் விருந்தளிக்க உள்ளதுடன் பிரித்தானியாவை டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தமட்டில் தொலைவில் இருந்து தாக்கப்படும் வாய்ப்புகள் குறைவு என்றே முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரோன் ஊடாக தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானியாவில் துப்பாக்கி கலாச்சாரம் இல்லை என்றாலும் ட்ரோன்கள் தொல்லை தரலாம் எனவும் போலீசார் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய செயற்பாடுகளால் பொதுமக்கள் அவர் மீது கடும் கோபத்தில் உள்ளார்கள். இதனால் காவல்துறையினருக்கு கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தும் எனவும், ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரித்தானியாவிற்கு அரச முறையாக விஜயம் செய்வது இதுவே 2வது முறை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலை கண்டித்து கட்டாரில் அரபு இஸ்லாமிய தலைவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்று நடாத்த உள்ளதாகவும், கட்டார் தலைநகர் டோஹாவில் அவசர கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கட்டார் தலைநகரில் எந்தவித முன் அறிவிப்புமின்றி இஸ்ரேல் அத்துமீறி நடாத்திய தாக்குதலுக்கு கண்டனமும் பலத்து வருகிறது. டோஹாவில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனத்தை ஈட்டி தந்த நிலையில் டோஹாவில் அரபு இஸ்லாமிய தலைவர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு கட்டார் அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் நடைபெறவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய கிழக்காசிய தலைவர்கள் பலரும் டோஹாவிற்கு வர உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அப்போது இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து முக்கிய தீர்மானங்களும் எடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பினர்களை ஓரணியில் திரட்டும் ஆலோசனைக்கு முன்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் கூட்டத்தை நடாத்த உள்ளார்கள். இஸ்ரேலுக்கு எதிரான தூதரக ரீதியிலான அல்லது பொருளாதார ரீதியிலான கடும் நடவடிக்கைகளும் பாயுமா என்பது குறித்த வரைவு அறிக்கையும் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. போலந்தை தொடர்ந்து ருமேனியாவிலும் ரஷ்யா ட்ரோன் ஊடுருவி சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன.
ஐரோப்பிய நாடுகள் மத்தியில் இது கவலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில், இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் போலாந்து வான்வழியில் ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்தன. அதனை அந்நாட்டு இராணுவம் சுட்டு வீழ்த்தியதுடன், போலாந்து வான்வழியை பாதுகாப்பதற்கு உதவும் வகையில் ரஃபேல் விமானங்களையும் பிரான்ஸ் அனுப்பி வைத்துள்ளது. ருமேனியா வான்வழியில் ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. இதனையடுத்து போர் விமானங்கள் மூலம் கண்காணித்ததாகவும், யுக்ரைனில் எல்லை அருகே இந்த ட்ரோன் காணப்படுவதாகவும் அந்நாடு குறிப்பிட்டுள்ளது. சிலியாவெச்சே பகுதியில் முதலில் காணப்பட்ட இந்த ட்ரோன் பின்னர் ரேடாரில் இருந்து மறைந்து விட்டதாகவும், அதே நேரத்தில் மக்கள் நிறைந்த பகுதியில் இந்த ட்ரோன் காணப்பட்டதாகவும் அச்சுறுத்தல் எதுவும் இல்லை எனவும் கூறப்பட்ட நிலையில், இந்த ட்ரோன் தவறுதலாக ருமேனியாவிற்குள் நுழைந்து இருக்காது எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வாரத்தில் ரஷ்ய இராணுவம் 2வது முறையாக ட்ரோன் அத்துமீறலை நடாத்திய நிலையில், போலந்தில் நேட்டோ படைகளை களமிறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ருமேனியாவிற்குள் ரஷ்ய ட்ரோன்கள் அத்துமீறி நுழைந்ததை அடுத்து, இது போரை விரிவுபடுத்தும் நடவடிக்கை என யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியதன் பின்னர் போலாந்து நிர்வாகம் இந்த முடிவு எடுத்துள்ளது. ரஷ்யாவின் ட்ரோன் ஊடுருவலை தொடர்ந்து போலாந்து ஜனாதிபதி கரோல் நவ்யோக்கி உறுதியான உறுதிமொழியொன்றையும் அளித்திருக்கின்றார். மேலும் யுக்ரைன் மீதான மற்றொரு தாக்குதலின் போது புட்டின் ருமேனிய வான்வழியில் ட்ரோன்கள் பறக்க விட்டதும் F-16 ரக போர் விமானங்களும் வட்டமிட ஆரம்பித்துள்ளன. அத்துடன் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து பாதுகாப்பு கூட்டணி உறுப்பு நாடொன்றுக்கு தாக்குதல் நடத்தியது இதுவே முதல் முறையாகும் எனவும், இதனை அடுத்து ஆபரேஷன் ஈஸ்டர்ன் சென்ட்ரி என போலாந்து நாட்டின் நேட்டோ படைகள் களமிறங்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சனிக்கிழமை நேற்றைய தினம் அண்டை நாடான உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ருமேனியா எல்லைக்குள் ட்ரோன் நுழைவதை ருமேனியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. ஆனால் அத்துமீறல் என்பது தவறுதலாக நடந்தது அல்ல, ரஷ்யாவின் அந்த நகர்வு போரை விரிவுபடுத்துவதாகும் எனவும் மேற்கத்திய நாடுகள் செலன்ஸ்கியை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். வடகொரியாவிற்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கடற்படையினர் கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். நாளை முதல் 15 நாட்களுக்கு நடக்க உள்ள இந்த தீவிர போர் பயிற்சியில் முத்தரப்பு நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் கலந்து கொண்டு சிறப்பு இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய தீபகற்ப கடலில் நடைபெற உள்ள இந்த இராணுவ பயிற்சிக்கு எதிராக வடகொரியா தன்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரியும் அந்நாட்டின் மூத்த அரசியல்வாதியும் ஆன கிம் ஜோ ஜாங் அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார். அவ்வப்போது இந்த இராணுவ பயிற்சி பொறுப்பற்ற அதிகாரங்களின் கூட்டணியால் நடத்தப்படுகின்றது எனவும், இது எதிர்மறையான விளைவுக்கு வழி வகுக்கும் எனவும் அவர் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.